وصحبه أجمعين. قد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. فقال رسول الله صلى الله عليه وسلم: فاتقوا الله في النساء، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني. ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا اخر الاخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எனது உயிர்மையான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர் அடிச்சுவட்டை சற்று மடிப்பலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளுடைய அந்த மிக முக்கியமான நாளை நாமெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் பேரருள் உலக முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறது மிக புனிதமான ஒரு மாதமாக இருக்கிறது. அதிலே ஹஜ்ஜுகளை நிறைவேற்றி அல்லாஹ்வின் கிருபையால் ஹாஜிகள் எல்லாம் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்பி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி கொடுத்து சரீர சுகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு முதலம்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஹஜ் பெருநாளுக்கு முதல் தினம், அதாவது பிறை 9 என்பது அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அந்த தினத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை வைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஒன்றிணைத்து அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றினார். வரலாற்றை நாம் இறுதி பேருரை என்று சொல்லுவோம். இன்றைய ஜும்மாவில அந்த இறுதி பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அழைப்பு பணிகள் நிறைவு பெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் முழுமை அடைய தொடங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ரசூலாக இருக்கிறாங்க. இதன் அடிப்படையிலே ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனுப்பப்பட்டார்கள். அந்த நோக்கம் அல்லாஹ்வின் கிருபையால் 23 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடின உழைப்பின் காரணமாக ஒரு புதிய சமூகம், ஒரு புதிய அஸ்திவாரத்தின் மீது செம்மையாக செழிப்பாக வளர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள், உலகில் இருக்கக்கூடிய காலங்கள் நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது என்ற சிந்தனை அவருக்கு வந்தது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு யமன் தேசத்துக்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின்
முஆதே, அநேகமாக வரக்கூடிய வருடம் அடுத்த ஆண்டு நீ என்னை சந்திக்க மாட்டாய். பொதுவாகவே சொன்னாலே சொல்லுவாங்க, யாராவது வழியில் போறாங்க சில விஷயங்களை பேசிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே போறாங்க. போகும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க, அநேகமாக இந்த ஆண்டிற்கு பிறகு நீ என்னை சந்திக்க மாட்டாய். முஆதே, இந்த பள்ளிக்கும் எனது மன்னரைக்கும் இடையில் தான் நீ நடந்து செல்வாய் அப்படின்னு அந்த இடத்தை குறிப்பிட்டு காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய போகிறோம் என்று கண்ணீர் வடித்தார்கள், அழுதாங்க. அந்த வருத்தத்தோடு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள் யமன் தேசத்துக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண உழைப்பல்ல. நீங்க சமூகத்தை நாம் பார்க்கிறோம், அரசியலுக்காக நீ இவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார் என்று சொல்லுவோம். இத்தனை வருடங்கள் இந்த கட்சி உழைப்பு செய்திருக்கிறது என்று சொல்லியிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை, தாவத்தை, தான் கொண்டு வந்த தூதுத்துவத்தை எடுத்து வைப்பதற்காக 23 ஆண்டு காலம் செலவழித்தார். கடினமான உழைப்பு. மக்காவிலே 13 ஆண்டுகள், மதீனாவிலே 10 ஆண்டுகள். இந்த கஷ்டத்திற்கு பிறகு, பல சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் பேரருள் மக்காவும் மக்காவை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிக முக்கியமான பிரமுகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தான் இஸ்லாத்திய சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இப்படி விரும்பினான். எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாக்குறுதியை பெற வேண்டும். இந்த மக்களிடத்திலே என்ன வாக்குறுதி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நிறைவேற்றி விட்டார்களா, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி விட்டார்களா என்பதை மக்களிடத்திலே கேட்க வேண்டும். மக்கள் அதற்கு சான்று பகர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்தை இந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் அனுப்பினாலோ அதை என்ன செஞ்சாங்க? மக்களிடத்தில் எடுத்து சொல்லிட்டாங்க. அத மக்களுக்கு முன்னிலையில மக்கள் என்ன செய்ய உறுதியளிக்கணும். நபியே, நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றிருக்கீர்கள், எங்களுக்கு நீங்கள் நன்மையே நாடியீர்கள் என்று மக்களின் வாயிலாக என்ன செய்ய வேண்டும்? அந்த வாக்குறுதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்தான். உத்தரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஹஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு அடுத்த வருடம் அவங்க வீட்டுல வஃபாத்தாயிட்டாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுல் அக்பர்னு சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிப்பு செய்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு செல்றேன் அப்படின்னு மக்களிடத்தில் அறிவிப்பு செஞ்ச போது எல்லா மக்களும் திரண்டு வராங்க. அவங்களோட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு மக்காவின் ஓரத்தில் இருந்தவங்க, மக்காவுடைய பள்ளத்தாக்கில் அங்கே இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜுக்கு போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு தயாராகிறார்கள். சரியா துல்காதா முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்புகிறார்கள். ஹஜ்ஜுக்கு பயணம் செய்கிறார்கள். தலையிலே எண்ணெய் தடவி கொண்டு, தடை வாங்கிக் கொண்டு, கீழாடையாக ஒரு கைவியை ஊற்றிக் கொண்டு, மேலாடையாக ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு தனது ஒட்டகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். புறப்பட்டு அசர் தொழுகைக்கு பிறகு புறப்படுகிறார்கள். அசர் தொழுகைக்கு முன்பாக துல் ஹுலைஃபா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துறாங்க. அங்க என்ன செய்யறாங்க? அசர் தொழுவாங்க. அங்கேயே தங்குறாங்க. துல் ஹுலைஃபாவை சஹாபாக்கள் கூட தங்குறாங்க. மறுநாள் காலை சுபஹ் வரை தங்குறாங்க. சுபஹ் தொழுதற்கு பிறகு தோழர்களை பார்த்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே, இந்த அருள்வளம் பொருந்திய பள்ளத்தாக்கில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து நியத்து செய்ய வேண்டும் என்று இன்று இரவு ஒருவர் இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒருவர் எனக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படி எஹராம் கட்டும் போது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வச்சு எஹராம் கட்டுங்க என்று சொல்லி சென்றிருக்கிறார் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துல்குலைஃபாங்கிற இடத்துல சுபுகள் தொழுதுக்கு பிறகு தோழர்களிடத்துல இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு முழுமையாக கிடைத்துவிட்டது. எப்படி ஹஜ்ஜுக்கு நியத்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகை இருக்குது. ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும் ஹஜ்ஜ தமத்தும் சொல்லுவாங்க, ஹஜ்ஜ கிரான் சொல்லுவாங்க. ஹஜ்ஜ கிரான் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சேர்த்து எஹ்ராம் கட்டிக்கிறது. இங்க இருந்து பயணம் செஞ்சு போகையில ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கு சேர்த்து நியத்து வச்சு எஹ்ராம் கட்டிக்கிறது. கட்டத்துக்கு அங்கே போய் உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராம் கடையக்கூடாது. அதே நிலைமையில இருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் வரும்போது ஹஜ்ஜை சேர்த்து செய்யறதுக்கு பேரு ஹஜ்ஜ கிரான். இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளவுதான் என்ன செய்யணுமா எஹ்ராம் கடையாம இருக்கும். இன்னும் ஹஜ்ஜ தமத்துவம் இருக்கு. இங்க இருந்து போவாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போவாங்க, உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் செய்து இங்க இருந்து கிளம்பி ஹஜ்ஜுக்கு போகும்போது நியத் எப்படி உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டுறது, அங்க மக்காவில் இறங்கி உம்ரா செஞ்சதுக்கு பிறகு எஹ்ராம் கலைஞ்சிடும். பிறகு எப்ப ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு நேரம் வருதோ அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி மறுபடியும் எஹ்ராம் கட்டிக் கொள்வது. இந்த வகை வந்து ஹஜ்ஜ தமத்துவம். இப்ப நம்ம செய்யக்கூடிய இப்ப ஆட்சிக்கு போகக்கூடிய எல்லாமே இந்த வகையை சார்ந்ததுதான். ஹஜ்ஜுக்கு நியத்து போவாங்க, உம்ராவுக்கு நியத்து வச்சு எஹ்ராம் கட்டுவாங்க, உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராம் கலைஞ்சிருவாங்க. ஹஜ்ஜுடைய காலங்கள் அந்த பிறை 8, 9 வரும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்க எஹ்ராம் மறுபடியும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கட்டிக்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு என்ன? நீங்க ரெண்டையும் சேர்த்து நியத்து வைக்கணும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுக்காக வேண்டி குளித்துக் கொள்கிறார்கள். இஹ்ராம் கட்டுறதுக்காக குளிச்சுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய கரங்களால் கஸ்தூரி போட்ட நறுமணத்தை எடுத்து தடவினாங்க. ஹதீஸ்ல வருது தரீலா அப்படிங்கிற ஒரு நறுமணம். இப்ப மாதிரி நம்ம ட்ரெஸ்ல பூசி கொள்வது கிடையாது. பொதுவா அந்த காலகட்டத்தில் வந்து நறுமணங்கிறது என்ன செய்வாங்க, தலையில பூசிக்குவாங்க, தாடியில பூசிக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தாடியில பூசிக்கொண்டார்கள். பிறகு அந்த பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசின அந்த தலையினுடைய அந்த வகுடுல பூசின அந்த நறுமணங்கள் அப்படியே மின்னிக் கொண்டிருந்தது அப்படின்னா என்ன செய்ய பார்த்தவர்கள் சொல்றாங்க. இப்ப நறுமணம் பூசிக்கொள்கிறார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர் விருதுக்கு பிறகு அந்த இடத்திலே உட்கார்ந்து ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவுக்காக வேண்டியும் சேர்த்து நியத்து செய்கிறார்கள். வேறொரு ஆடை, வேறொரு கைதி, அதே மாதிரி மேலாடை வேறொரு துண்டை பொருத்தி கொண்டு ஹஜ்ஜையும் உம்ராவையும் நான் சேர்த்து நியத்து செய்கிறேன் என்று அந்த இடத்துல இருந்து நியத்து செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்பியாவை ஓதுவார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அப்படிங்கிற அந்த தல்பியாவை செஞ்சாங்க சொன்னாங்க. இஹ்ராம் கட்டின உடனே இந்த தல்பியாவை சொல்லிட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்காரும் போது தல்பியாவை சொல்லுவாங்க. அதனால வாகனத்துல ஏறும்போது தல்பியாவை சொல்லுவாங்க. அப்படியே பாலைவனத்தில் பயணித்து போனார்கள். பாலைவனத்தில் செல்லும் போது தல்பியாவை சொல்லிக்கிட்டே போனாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் வந்து விட்டேன், உனக்கு அடிபணிந்து விட்டேன், உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன். ஹஜ்ஜுக்கு போறது இப்படித்தான், போய் சரணடைறதுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போனாங்க. தாத்துவா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, தங்கினாங்க. அந்த இடத்துல தங்கக்கூடிய இடத்துல துல்ஹஜ் பிறை 4 கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பயணம் 8 நாட்கள் இருந்தது. 8 நாட்கள் பயணம் செய்து மக்காவுக்கு அருகாமைக்கு சேர்கிறார்கள். பிறகு அங்கிருந்து மக்காவுக்கு சென்று முதல்ல உம்ராவுடைய காரியங்களை முடிக்கிறாங்க. சஹி செய்யறாங்க, தவாப் செய்யறாங்க. செஞ்சதுக்கு பிறகு எஹ்ராம கடையிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி பிராணியை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம குர்பானி பிராணி கூட்டிட்டு போறதில்ல, அன்றைய காலகட்டத்தில் போல இருந்துச்சு குர்பானி பிராணி கூட்டிட்டு போறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ரெண்டையும் சேர்த்து நியத்து வச்சிருந்ததுனால உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராம கடையிறாங்க.
அங்க தங்கின பிறகு பிறை துளைகளை விட்டு தான் கீழே இறங்கி வந்தான். அது வரைக்கும் அங்கேதான் தங்கியிருந்தான். தர்பியான்னு சொல்லக்கூடிய பிறை 8 துளைஞ்சு பிறை 8, அதுக்கு தர்பியான்னு சொல்லுவாங்க. அந்த 8 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிற்கு வருகிறார்கள். மினாவிற்கு வந்து லுகர், அஸர், மக்ரிப், இஷா, மக்ரிப், ஃபஜ்ர் இந்த 5 நேர தொழுகைகள் தொழுகிறார்கள். தொழுது முடித்துவிட்டு பிறகு ஃபஜ்ர் தொழுதுட்டு பிறை 9 ஆகியும் ஃபஜ்ர் தொழுது விட்டு சூரியன் உதயமானதற்கு பிறகு அரஃபாவுடைய மைதானத்துக்கு செல்கிறார்கள். பிறை 9ங்கிறது அரஃபாவுடைய நாள். சனாலிகள் அவர் கால சுபுக தொழுதுட்டு மினாவுல அங்கே இருந்து அரஃபாவுக்கு புறப்படுகிறார்கள். அரஃபாவுக்கு புறப்பட்டு சென்று அங்கு அவங்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. நமீரா அப்படிங்கிற இடத்துல ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தை தங்கியிருந்தாங்க சனாலிகள். நடுப்பகல் கடந்துருச்சு, அதாவது மதியத்துக்கு மேல ஆனதுக்கு பிறகு அந்த கூடாரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்து தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்த கஸ்வான் ஒட்டகத்துல அமர்ந்து ஏறிக்கொண்டு நேரா பத்ருல் வாதி அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பத்ருல் வாதி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலே கிட்டத்தட்ட அங்கு ஹஜ் செய்ய வந்திருந்த அத்தனை சஹாபாக்கள் அந்த இடத்திலே உருவாடினார்கள். வராங்களே இருக்கிறார்கள் 1,24,000 சஹாபாக்கள். இன்னொரு அறிவு இப்படி இருக்கிறது, 1,44,000 சஹாபாக்கள் இருக்குது. பெரும்பாலும் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, சஹாபாக்கள் எத்தனை பேரு? 1,24,000 பேரு. 23 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட சிரமங்கள் அதிகம். கல்லால் அடிபட்டார்கள், சொல்லால் அடிபட்டார்கள். அவங்க எந்த விஷயத்தை அவங்க அசிங்கமா நினைக்கிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஏகத்துவத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி அத்தனை சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள். அதனுடைய பிரதிபலன் அரபா மைதானத்திலே அவருடைய தோழர்களாக, உயிரையே கொடுக்கக்கூடிய தோழர்களாக 1,24,000 சஹாபாக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். ஒட்டகத்திலே இருந்து கொண்டு அந்த மக்களை பார்த்து உரையாற்றினார்கள். அந்த உரைதான் பேருரை, இறுதி பேருரை என்று நாம் சொல்கிறோம். அரபாவுடைய தினத்திலே கஸ்வாயில ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு மக்களுக்கு மிக முக்கியமான சில விஷயங்களை சொன்னாங்க. அதுதான் இறுதி பேருரை. அதற்கு அடுத்தவரை சல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அந்த ஹஜ்ஜத்துல் விதா, அதுக்கு பேரு ஹஜ்ஜத்துல் விதா, அந்த உரைக்கு பேரு. விதானா என்ன அர்த்தம்? விடைபெறுதல் அர்த்தம். விடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை உதிர் போகிறோமா இல்லையா? நண்பர்கள் விடைபெறும் பொழுது மரணிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சில விஷயங்களை என்ன செய்வோம், சொல்லப்படும். மிக முக்கியமான விஷயங்கள். அதுபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே 1,24,000 சஹாபாக்களை முன்வைத்து உரையாற்றுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக, யா அய்யுஹன் நாஸ், மக்களே மிக கவனமாக கேளுங்கள். முதல்ல உஷார்படுத்துறாங்க, மிக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. முதல் விஷயமே முக்கியமான விஷயம். இதை கடைசியில் சந்தாலிசன் சொல்றாங்க. இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்துல சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அதை ரொம்ப கவனமாக கேட்டது சொல்லிட்டு சொன்னாங்க, மக்களே இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானது, இந்த பிறை 9 எவ்வளவு புனிதமானது, இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானது. இதே போலதான் சொந்தப்பான் இதைவிட அதிகமாக ஒரு பூமியுடைய உயிர், ஒரு பூமியுடைய பொருள், ஒரு பூமியுடைய மானம், இது எல்லாவற்றையும் பெரியது என்றார்கள் சதாசன. முதல் விஷயமே இதுதான். ஒரு பூமியுடைய உயிரை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அவருடைய உடைமைகளை நம்ம பாதுகாக்கணும். அதே மாதிரி அவருடைய மானம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒவ்வொருத்தருடைய மானங்களை என்ன செய்யறாங்க, கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூமியுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு தெரியுமா? பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கௌபத்துல்லா, துல்ஹஜ் மாதம், அரபாவுடைய நாள், அதை விட சிறந்தது. யார் யாரை என்ன செய்யற, பொது வெளியில அசிங்கப்படுத்த கூடாது. யாரும் யாரையும் என்ன செய்ய அசிங்கமாக பேசி கேவலப்படுத்த கூடாது. ஒரு பூமியுடைய மானம் அவ்வளவு முக்கியமானது என்றார்கள் பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சர்வ சாதாரண ஒரு பலகீனமா இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த சொல்ல எப்படி பேசணும் பேசிட்டு போயிடும். அதே விஷயத்தை நம்மள பேசினா நமக்கு எவ்வளவு மரியாதை குறையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரையும் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது, மானம் பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் குற்றம் இழைத்தால் அதற்குரிய தண்டனை அவருக்கு தான் வழங்கப்படும், அவருடைய உறவினர்களுக்கு வழங்கப்படாது. ஏன்னா அந்த காலத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒருத்தர் குற்றம் செஞ்சார் அப்படின்னா அவருக்கு தண்டனை அவருக்கு வழங்கப்படாம இன்னொருத்தர் பொறுப்பேற்றுக்குவார். அந்த மாதிரி எல்லாம் இது செய்யக்கூடாது, கிடையாது என்றாலும் ஸல்லல்லாஹு. அதே போன்று தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளை தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். இறுதி பேருடைய வார்த்தையை கவனிங்க. தந்தை பிள்ளைக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிள்ளை தந்தைக்கு அநியாயம் செய்யக்கூடாது. தந்தை செய்த குற்றத்திற்காக பிள்ளையை தண்டிக்கப்பட மாட்டார், பிள்ளை செய்த குற்றத்திற்காக தந்தையை தண்டிக்கப்பட மாட்டார். நீதத்தோடு நேர்மையோடு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்தில் அத்தனை செயல்களையும் நான் என்ன செய்திருக்கேன், என் காலில் போட்டு புதைத்து விட்டேன். எத்தனை அறியாமை காலத்தில் செயல்கள் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் நம்முடைய பகுதியில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல மூட நம்பிக்கைகள் இருக்குது. இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் நம்ம கிட்ட மூட நம்பிக்கை இருக்கு, இன்னும் அறியாமை காலத்துடைய தவறுகள் இருக்குது. சதாசனாக கடைசி இறுதி பேருடைகள் அறியாமை காலத்துடைய மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காலுக்கு கீழே புதைத்து விட்டேன். அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நோட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சதாசனம் புதைச்சது சொல்லிட்டு சொன்னாங்க சதாசனம் அவர்கள், பலிக்கு பலி, அதாவது அறியாமை காலத்தில் ஏற்பட்ட கொலைக்கு பகலமாக பலிக்கு பழிவாக்குவதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லிட்டு, அறியாமை காலத்தை சண்டை வந்திருக்கும், அதுக்கான கொலைகள் கூட நடந்திருக்குது, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இப்ப பழிவாங்க கூடாது, அதை விட்டு சொல்லிட்டு, முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸுடைய மகனுக்கு பாலமாக நாங்கள் பழிவாங்குவதை விட்டுவிட்டோம். சல்லாஹ் விஷயத்தை சொல்லிட்டு முதல்ல அவங்க அமல்படுத்துறாங்க. எங்க குடும்பத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்காக நான் பழிவாங்க போறது கிடையாது, யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அறியாமை காலத்துடைய கொலைக்கு பழிவாங்க கூடாது என்று சல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அறியாமை காலத்துடைய வட்டி அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக என் குடும்பத்தாரின் வட்டியில் இருந்து, அதாவது அப்பாஸ் அப்துல் முத்தலிப் சதாலிசனுடைய குடும்பத்தில் அவங்களுடைய வட்டியை நான் முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன். அறியாமை காலத்துல வட்டி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது யாரும் வாங்கக்கூடாது. அடுத்து சொன்னாங்க சதாலிசனம், ஃபத்தகுல்லாஹ நிசாயி, ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். இறுதி பேர்ல சொன்ன விஷயம் பெண்களிடத்தில் எடுத்து சொல்லணும். நீங்க பெண்ணுரிமை என்ன செஞ்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன செய்த பெண்ணுரிமையை பறிக்கிறது, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. சதாசனத்துடைய இறுதி பேருரிமை விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க. ஃபத்தகுல்லாஹ நிசாயி, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு பெண்களை அமானிதமாக கொடுத்திருக்கிறான். திருமணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு அமானிதம். இன்னைக்கு எத்தனை ஆண்கள் முடித்து விட்டு அடிப்பதை பார்க்கிறோம், எத்தனை ஆண்கள் தன்னுடைய பெண்களை எவ்வளவு மோசமான வார்த்தையில் திட்டுவதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பஞ்சாயத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண்கள் அமானிதம். அமானிதம்னா என்ன அர்த்தம், ரொம்ப கவனமா பொறுப்பா இருக்கணும். அமானிதமா பொருளை என்ன செய்வோம், திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பாதுகாப்பா சில பெண்கள் நடந்து கொள்ளணும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா, அவங்களுக்கு சரியான முறையில உணவு கொடுக்கணும், சரியான முறையில் உடை கொடுக்கணும். சரி, பெண்கள் என்ன செய்யணும், கணவன்மார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்கள் விரும்பாத யாரையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இது பெண்கள் கவனமாக இருக்கும். அப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்க, யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க பெண்களை கண்டீங்க, அப்ப கூட என்ன செய்யணும், அடிக்க நேர்ந்தால் காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பெண்களுடைய சொந்த கவனமாக இருக்கும். ஏதோ நமக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, நம்முடைய மனைவி நமக்கு அடிமையை நினைக்க கூடாது, நம்ம மனைவியில எல்லா சேவனுக்கு பார்க்க நினைக்க கூடாது. நம்முடைய மார்க்கம் எந்த இடத்துல சொல்லவே இல்லை. நமக்கு கடமைகள் உரிமைகள் இருக்கிறது,
அப்படிங்கிறத சண்டாளி சொல்லி தராங்க. அடுத்து சொன்னாங்க, நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சண்டாளி என்ன விட்டுட்டு போனாங்க? குர்ஆன். குர்ஆனை ஹதீஸை நம்ம பற்றி பிடிக்கணும். நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் குர்ஆன் ஹதீஸிலே இருக்குது. குர்ஆன் ஹதீஸை இந்த இஸ்லாமிய சமுதாயம் சரியான முறையில் பற்றி பிடிக்குமேயானால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு எல்லா நேரத்திலும் குர்ஆனை ஹதீஸை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கிறதுனால தான் நமக்கு வெற்றிங்கிறதே கிடைக்கல. அது குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் வெற்றி பெறணும், ஒரு சமுதாயம் வெற்றி பெறணும் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா கிடைச்ச வெற்றி. நம்ம என்ன நினைக்கிறோம், இது நடைமுறைக்கு சரியா வராது, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அதெல்லாம் இப்ப செய்ய முடியுமா? இன்னைக்கு சாதாரண ஒரு வட்டியை நம்மளால ஒழிக்க முடியல. ஆனா காரணம் 1000 சொல்றோம். எப்படிங்க வட்டி இல்லாம இருக்க முடியுமா? மார்க்கம் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வட்டி உண்டு. யார் வட்டி கொடுத்து வட்டி வாங்குறாரோ அல்லாஹ்விடத்தில் அவர் போர் செய்வதற்கு தயாராகும் என்று குர்ஆன் வசனம் சொல்கிறது. ஆனா நாம என்ன சொல்லிட்டு தெரியுமா? வட்டி இல்லாம என்ன செய்ய முடியும்? பேங்க் அக்கௌண்ட் இல்லாம இருக்குது அப்படின்னு கேட்கிறோம். இப்ப சதாரி சொன்னார்கள், நான் உங்களிடம் விட்டு செல்வதற்குரிய விஷயம் குர்ஆனை ஹதீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க சதாரி சொன்னோம், லா நபிய பஅதி வலா உம்மத பஅதிக்கும். எனக்கு பிறகு நபி கிடையாது, உங்களுக்கு பிறகு வேற உம்மத் இல்லை, நீங்க தான் கடைசி உம்மத், நான் தான் கடைசி நபி, நீங்க தான் கடைசி உம்மத் என்றார்கள் பெருமான சதாரி சொன்னார்கள். அதனால நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்க. சதாரி சொன்னாங்க, தொழுகையை நிறைவேற்றுங்க, நோன்பு வைங்க ரமலான் மாதத்துல, அதே மாதிரி ஜகாத்தை கொடுங்க, சரியான முறையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க. கடைசியா சொன்னாங்க சதாரி சொன்னோம், உங்களுடைய தலைவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சதாரி கடைசியா சொன்ன இந்த விஷயங்களை யோசனை பண்ணி பாருங்க. இது ஏதாவது நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோமா? சரியா பற்றி பிடிச்சிருக்கிறோமா? சரியா ஒரு 5 வேளை தொழுகை தொழுகிறோமா? ஜும்மாவுக்கு நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? ஜும்மாவுக்கு கடைசி நேரத்துல சுத்தமாக சுத்தமா முடிச்சு போற நேரத்துல வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கான நினைச்சிருக்கோமா சரியான நேரத்துக்கு வரணும்னு? 5 கால நேரம் நம்ம தொழுகையை நினைச்சு கவலைப்பட்டிருக்கோமா? இன்னைக்காவது ஜகாத் நிறைய காசு பணம் இருக்கு, ஜகாத் கணக்கிட்டு நம்ம சரியா கொடுத்துட்டோமா கவலை நமக்கு இருக்குதா? இப்ப சதாரி கடைசியா சொன்னாங்க, நீங்க கவனமாக இருக்க இந்த விஷயத்துல. அதே போன்று நீங்க உங்களுடைய தலைமைக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு தலைமைக்கு கட்டுப்படாதனால நம்முடைய சமுதாயம் சீரழிவு. சரியான ஒரு தலைமைக்கு நம்ம கட்டுப்படாதனால நம்மளால எதையுமே செயல்படுத்த முடியாது. பதிலுடைய யுத்தத்தை கொஞ்சம் புரட்டுக்கு அழகான ஒரு தலைமை சந்தானி சென்ற தலைமை தாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? நில் என்றால் நிற்பதற்கும், ஓடு என்றால் ஓடுவதற்கும் தயாராக. சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள், யார் சொல்லலாம், நீங்கள் கடலிலே சென்று விடு என்று சொன்னால் நாங்கள் விடுவோமே தவிர திரும்பி வரமாட்ட மாட்டார்கள். அப்படி சஹாபாக்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டாங்க. சலாத கடைசியா சொன்ன செய்தி, நீங்க தலைமைக்கு கற்றுக் கொடுங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நமக்கு, இஸ்லாம் என்ற கட்டமைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். இறுதி பேரில் சில விஷயங்கள் இருக்குது, தயவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு கட்டமைப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். சதாரி கடைசி இறுதி பேருடையா நம்ம படிச்சு பார்த்து அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம வெற்றி பெற்றுவோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் அளவில் நமக்கு எல்லா விதமான நன்மையை நமக்கு செய்திருக்கிறோம். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒற்றுமையும் சரியான முறையில் அவரை உணக்கி நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னா நாம் தான் வெற்றியாளர்கள். அப்படிப்பட்ட வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக வல்லர் ரஹ்மான் அனைவரும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.